வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட வாக்கள் எப்படி பிரிய போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2026 இரட்டை இலை சின்னம் இருந்தாலுமே டிடி தினகரன் ஒரு பக்கம் பிரிப்பார். ஓபிஎஸ் மகன் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு ஆரம்பித்து விஜயோட கூட்டணி வச்சும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒருவேளை இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னா மோசமாயிரும். கட்சியே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்கள் சிதறி போயிருன்றாங்க. ஸோ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க பிரிப்பாங்க. இப்போது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா மகனும் கூட்டணி வச்சா மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டம் பிரிக்க வாய்ப்பு இருக்குது. டிடி தினகரன் ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் 20+ இடங்களில் பிரிச்சனால தான் மிகப்பெரிய லெவலில் இப்போ கம்மியான எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக இருந்திருப்பாங்க. திமுக பார்த்தீங்கன்னா கூட்டணி பலத்தோட தான் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டியோட தான் ஆட்சி அமைச்சிருக்கும். மெஜாரிட்டியோட பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க. அமமுகவோட கூட்டணி வச்சு ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏக்கள் 20 எம்எல்ஏக்கள் வந்திருந்தா. டெல்லியும் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அமமுக டிடி தினகரன் கூட்டணி இணைச்சுக்கோங்க சொல்லி எடப்பாடி பழனிசாமி இணைக்கானதான் மிகப்பெரிய லெவலில் வந்து 2020 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 20 இடங்களை இழந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.